வெல்கம் டு விஜய் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பம்பரம் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெட்டு அண்டு வாட்டர் கேன் மூடி இதை யூஸ் பண்ணி தான் பண்ணது. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியாச்சு. இதை வந்து இந்த கயிறை இழுத்து விட்டாலே போதும், சூப்பராக பயங்கர பவர்ஃபுல்லாகவே சுற்றும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பரத்தை எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 வாட்டர் கேன் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் கேன் மூடியை வந்து எடுத்துக்கோங்க. நான் 2 கலரில் இந்த மாதிரி சும்மா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலியான லெட்டு எடுத்துக்கோங்க. 2 ரூபா லெட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி லெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 மூடியை வந்து சேர்த்து வச்சு இங்கே வந்து ஹோல் வந்து போட போகிறோம். இங்கே ஹோல் போடுறது வந்து 2இதுலேயும் சமமாக வந்து ஹோல் போடணும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து கம்பியை வந்து நல்லா சுட வச்சு ஹோல் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் கம்பியை நான் சுட வச்சுக்கிறேன். நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் கூட ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சமமாக வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு அப்படியே ஹீட்டை வச்சு கொஞ்சம் ஹோலை வந்து பெருசாக்கிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சு நான் ஹோல் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு லெட்டு போகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதையே திருப்பி வச்சு இந்த மாதிரி மூடியை வந்து கவுத்தி வச்சு சமமாக வச்சு அந்த ஹோலை வந்து அதே அளவுக்கு அங்கே போட்டுக்கோங்க. அப்போனா தான் லெட்டு வந்து சமமாக வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து ஹோல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து லெட்டை கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட் அந்த மாதிரி வரேன் பாருங்கள், கரெக்டாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக வந்துருச்சு, சமமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் சமமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டை வந்து பாதியாக வந்து கட் பண்ண போகிறோம். பாதிக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹீட்டாக கத்தியை கூட ஹீட் பண்ணி ஈஸியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையை எதுவும் வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் லெட்டு வந்து பாதியாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஒட்ட போகிறோம். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் மூளை கீழே வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளக்க வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து க்ளூ இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இதோட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் அந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மேல் பார்ட்டை வந்து அப்படி ஒட்டிடுறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டினாலே போதும். நல்லா கிச்சன் ஒட்டிக்கிறோம். நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிடுச்சு, நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அது போக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக டேப்பை வந்து சைடாப்பில் சுற்றிக்கிறேன். ஏன்னா வந்து சுத்தம் போல் எதுவும் கொஞ்சம் கூட லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னுக்காக. ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இருந்தாலும் நான் டேப்பும் இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு வெட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது, லுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு, அந்த ஒட்டினது கூட தெரியாது. பம்பரம் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுற்றி பாருங்கள், நல்லாவே சுற்றும், நல்லாவே இருக்குது. இதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சுற்றுறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கேன் வந்து சின்ன வாட்டர் கேனாக இருந்தாலே போதும், அதை வந்து வெட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து வெட்டி வச்சுருந்தேன், அதனால் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன். இதை வச்சு தான் நம்ம இந்த பம்பரத்தை வந்து சுற்ற போகிறோம். இந்த மாதிரி வச்சு நூலை வந்து சுற்றி இந்த சைட்லேருந்து இழுத்தா போதும், சூப்பராக பயங்கர பவர்ஃபுல்லாக சுற்றும். அந்த க்ரிப் அதுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும். அதனால் அந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் க்ரிப் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலை வந்து யூஸ் பண்ணி அதில் என்ன ஏதாவது கத்தியை வச்சு இந்த மாதிரி அந்த லெட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி கொஞ்சம் வளைவாக வைக்கிக்கோங்க. அதே மாதிரி கீழே சமமாக அந்த மாதிரி 2 இதில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களால் அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும், நம்மளுக்கு வந்து கீழவும் விழுகாது, க்ரிப்பும் அதுக்கு கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நான் வந்து இதுக்கு கயிறு வந்து ஸ்ட்ராங்கான கயிறு தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அருணா கயிறே நான் கடையில் போய் வாங்கிக்கிட்டேன். சாட்டை இங்கே எதுவும் கிடைக்கல. அருணா கயிறு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ஏன்னா அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நூல். இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. பம்பரத்துக்கு சுற்றுற மாதிரியே தான் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஹோலில் வந்து கரெக்டாக விட்டிங்க அப்படின்னா ஃபிட்டாக இருக்கும், க்ரிப்பும் அதுக்கு கிடைக்கும். இழுத்து விட்டால் போதும், சூப்பராகவே சுற்றும், பயங்கர பவர்ஃபுல்லாக சுற்றும். செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த மாதிரி சுற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இழுத்து விட்டால் போதும், சூப்பராக சுற்றுது பாருங்கள். பயங்கர பவர்ஃபுல்லாகவும் சுற்றும், ரொம்ப நேரம் சுற்றும், நல்லாவே இருக்கும். நீங்கள் நின்றுட்டு கூட விடலாம், நின்றுட்டு விட்டால் கூட கீழே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நல்லா சுற்றும். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லாவே பவர்ஃபுல்லாகவும் சுற்றுது, சூப்பராகவே இருக்குது.
நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தாங்க. அவங்களுமே செஞ்சாலுமே அது அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் இந்த மாதிரி செஞ்சு கூட விளாண்டுருப்போம். சின்ன பம்பரத்தை விட்டு விளாடுவோம். அதுவும் சூப்பராக இருக்கும். அதுனா அவ்வளோ சூப்பரான இது. இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சு எதுவும் பார்த்ததும் இல்லை. அதனால் இந்த மாதிரி பம்பரங்களை வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு தாங்க. அவங்க ஈஸியாக வந்து விளாடுவாங்க. அவங்களுமே செய்ய சொல்லுங்கள். இதுவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குது, நல்லா பவர்ஃபுல்லாகவும் சுற்றுது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது வீடியோ வந்து போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.